ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சென்னை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூடான சுவையான ஒயிட் பிரிஞ்சி அல்லது ஒயிட் புலாவ்னு சொல்லலாம். அதுவும் குருமாவும் கொண்டக்கடலை குருமாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் பிரிஞ்சி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். நெய் போட்டிங்கன்னா அது வாசனையாக இருக்கும், அதனால் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான். நீங்கள் இன்னும் ஆயிலும் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரு 2 லவங்கம் அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி போட்டிருக்கேன். அதெல்லாம் பொரிஞ்சதும் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், ஒரே ஒரு சின்ன தக்காளி, காரத்துக்கு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் புதினா. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசி தான் எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினா போகிறோம், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. கண்ணாடி பதம் வரணும்லாம் கிடையாது, கொஞ்சம் வதங்கினாலே போகிறோம். இது இந்த சாதம் காரம் இல்லைன்றதால நீங்கள் குழந்தைங்களும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி அதிகம் போடக்கூடாது, சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் இதில் வீட்டு அரிசி தான், சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். காரத்துக்கு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன். போட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு சின்ன 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா சாதத்துக்கு நல்ல வாசனை தரும், உடம்புக்கும் நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும்போது பூண்டு அதிகமாக சேர்த்து இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வீட்டு சாப்பாடு அரிசின்றதால 1 கிளாஸ் அரிசிக்கு தண்ணி 2 கிளாஸ் ஊற்றணும். இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸ் பண்ணுறதா இருந்தால் 1 கிளாஸ் அரிசிக்கு தண்ணி 1.5 கிளாஸ் ஊற்றினாலே போகிறோம். இப்போ நான் தண்ணி 2 கிளாஸ் ஊற்றுறேன். வாங்க, நல்லா வதக்கிட்ட பிறகு தண்ணி 2 கிளாஸ் தான் ஊற்றுறேன். நான் அதில் தான் அரிசி எடுத்துருந்தேன், அதே கிளாஸ்லேயே தண்ணி ஊற்று. நான் ஒரு 1/2 மணி நேரம் அரிசி ஊற வச்சுருந்தேன், சாப்பாட்டு பச்சரிசி இது. அதை நல்லா கழுவி வச்சுருந்தேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இது காரம் போடாமல் பண்ணுறது. நீங்கள் செய்யக்கூட நீங்கள் காரம் போட்டும் பண்ணிக்கலாம். நான் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா இதில் கூட காய் சேர்த்துக்கலாம், பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்காமல் போட்டிருக்கேன். போட்டு விசில், குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வந்தவுடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது வெள்ளை மூக்கல்ல குருமாவுக்கு நம்ம 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 2 தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்ம வெங்காயம் தாளிச்சும் பண்ணலாம். இப்படி அரைச்சி பண்ணோம்னா குருமா நல்ல திக்னஸ் கொடுக்கும். பாருங்கள்,
அடுத்து தேங்காய் கூட வந்து அந்த தேங்காய், கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சம் சோம்பு வச்சுருக்கேன். எப்போ குருமா பண்ணாலும் சோம்பு சேர்த்து அரைங்க, நல்லாயிருக்கும். கசகசாவும் போடலாம். எங்கிட்ட கசகசா இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. நீங்கள் அதையும் போட்டுக்கலாம். முந்திரி இல்லைன்னா கொஞ்சமாக உடச்சக்கல்லையும் போட்டு சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், சாப்பாடு வந்து 3 விசில் வந்துடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்களா எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். பாஸ்மதி அரிசியில் பண்ணுற மாதிரியே இருக்குது பாருங்கள். அவசரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி வச்சு இது பண்ணிக்கலாம். நான் 1 கிளாஸ் இருக்கிறதால இந்த அரிசியிலே நான் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சமாக பண்ணிக்கிட்டேன். இது சாப்பிட்றதுக்கும் நல்லா சுவையாக இருக்கும், காரமாக அவ்வளோ இருக்காது. நம்ம குழந்தைங்களும் கொடுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா வாசனை வருது எங்களுக்கு. அடுத்து குருமாவுக்கு வந்து குக்கர் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். குருமா வந்து குக்கரில் செஞ்சிங்கன்னா தான் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரு லவங்கம், கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, நீங்கள் இதுக்கு தேங்காய் பாலும் ஊற்றி பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் அரைச்சி பிடிக்கலன்னா தேங்காய் பாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் உங்களுக்கு திக்னஸ் அவ்வளோவா கிடைக்காது. அரைச்சி வச்சுருக்கு வெங்காயம், தக்காளி, விடுதியும் அதை விட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், நம்ம அப்படியே அரைச்சதால் கொஞ்சம் பச்சை வாசனையாக இருக்கும், அது போகிறதுக்காக கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரொம்ப நல்லது, உடம்பு நல்லது நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறது. நம்ம சாப்பாட்டில் எவ்வளவு இஞ்சி, பூண்டு, சீரகம் இதெல்லாம் எடுத்துட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நான் எல்லாத்துலேயுமே சீரகம் சேர்த்துப்பேன். இந்த குருமா கிடையாது, மிகத்த எல்லா சமையலுக்கும் சேர்த்துப்பேன் நான். இதில் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வீட்டு மிளகாத்தூள் தாங்க, எப்படி இருக்குது பாருங்கள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் இது. குழம்பு மிளகாத்தூள் இது எல்லாத்துக்குமே நம்ம சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு, சாம்பாருக்கு, குருமாவுக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இந்த குருமா வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நான் வந்து 4 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 4 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டு வெள்ளை முக்கடக்கல்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா சில டைமில் வேகாது. நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தோம்னா நல்லா வெந்திருக்கும். அப்படியே போட்டால் ரொம்ப விசில் வைக்க வேண்டியது வரும். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம தாளிச்சிட்டு 2 விசில் வச்சா போகிறோம். இப்போ இது கூட வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்க அந்த விடுதியும் சேர்த்துக்கலாம். தேங்காய், சோம்பு, முந்திரி அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அந்த ஜாரில் தண்ணி விட்டு கழுவி சேர்த்துக்கலாம். விட்டுட்டு நல்லா கலந்துட்டு உப்பு தேவையான சரியாக இருக்கான்றதை பார்த்துட்டு நம்ம பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் ஒன்றா கலந்து விட்டோம்னா தான் நம்மளுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போது குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் வச்சுக்கலாம். 2 விசில் வந்தவொடனே ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த முந்திரி எல்லாம் போட்டதால் கொஞ்சம் நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள் குருமா. பாருங்கள், இப்போ நல்ல வாசமாக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் இன்னும் முந்திரி போட்டால் நல்லா சுவையாகவும் இருக்கும். நம்ம கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம். அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிடலாம். இங்கே பாருங்கள், ஒயிட் புலாவு, அதுக்கு வெள்ளை முக்கல்ல குருமா, தயிர் பச்சடி. இது வந்து நான் காலையில் வச்ச இட்லிக்கும் தொட்டுக்கலாம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.